ஜீவனஸ்மரணம் நம பார்வதீபதயே. எனக்கு ஒரு பரம பாக்கியத்தை இன்றைய தினம் சுப்பிரமணியர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். போன வருஷம் எனக்கு கிடைத்தது, அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாத ஒரு மகாபாகியம் எனக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. சுப்பிரமணியர் அவர்களுக்கு பகவத் பிரசாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஈஸ்வரன் நம்மை ரட்சிக்கிறார் என்றால் அதற்கு நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எம்ஹி ரட்சித்தும் இச்சந்தி சத்புத்தியா யோஜயந்தி தம். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு இருப்பது, ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் ஏதோ ஆடுகளை கடையன் கட்டி வைப்பது மாதிரி நம்மை காப்பாற்றுவதில்லை. நம்மகிட்ட பரிபூர்ணமான ஈஸ்வரனுக்கு அனுகிரகம் செய்யணுங்கிற ஒரு சங்கல்பம் ஏற்பட்டு விட்டதானால் நல்ல காரியங்கள்ல நமக்கு புத்தி பிரவர்த்திக்கும்படியாக ஈஸ்வரன் பிரேரணை செய்வன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேற ஒன்றும் இல்லை, இடத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். எம் உன்னிஷதி தம் சாது கர்ம காரயதி அப்படிங்கிறதாக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனை பகவான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வைக்கணும், பரமசேஷை அடைவிக்கணும் என்பதாக சங்கல்பிக்கிறானோ அவனை நல்ல காரியங்கள் பிரவர்த்தி ஏற்படும்படியாக செய்வான் என்பதாக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதனால் இது மாதிரி காரியங்களை சென்ற வருஷம் ஸ்ரீமத் ராமாயணத்தை தீட்சாள் முகமாக கேட்க முடியாத பரம பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்த முடியாத ஒரு பிரவர்த்தியை சுப்பிரமணியர்களுக்கு ஈஸ்வரன் வரும்போதா செய்தான். அதே மாதிரி தொடர்ந்தாமல் இந்த வருஷமும் சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம் சுகவாக்குநாதைக்கு அடுத்தான சப்தாக கிரமத்தில் நடக்கக்கூடியதான உயர்ந்த பாகவத கதையை கேட்க முடியாத ஒரு பிரவர்த்தியை ஏற்படுத்த முடியாத ஒரு இதை ஈஸ்வரன் அளித்திருக்கிறது. நமக்கெல்லாம் நம்ம கிராமத்துக்கு ஏற்பட்ட பரம பாக்கியமாகும். அதுலயும் அபூர்வரச ரூபை சதாம் சமாஜோ பவிதா சப்தராத்திரம் சுதுர்லபா அபூர்வரச ரூபைவ கதாச்சாத்திர பவிஷ்யதி என்பதாக பத்திரிகையிலேயே போட்டிருக்கு. நான் முதல்ல சாதாரணமா நாமையோ போட்ட ஸ்லோகமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாகவத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்ற ஒரு அத்தியாயங்கள்ல பத்ம புராணத்திலேயே எப்படி சப்தாக கிரமத்திலே பாகவதத்தை நடத்தணும் என்பதாக பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகள்ல எல்லாமே யார வர்ணம் பண்ண வேண்டியது, எப்படி வரிச்சு நடத்த வேண்டியது, யாரை கொண்டு சொல்ல வேண்டியது, பக்தா திருஷ்டாந்த குசலாக என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. திருஷ்டாந்தத்துல கௌசலம் இருக்கக்கூடிய ஒரு வக்தாவைத்தான் நியமிக்கணுங்கிறா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இப்ப தீட்சாபதி இருக்கிறவாள் தான் அதுக்கு இதெல்லாம் நினைச்சே ஏற்கனவே விதி வச்சாலும் நினைக்க முடியாத தோன்றுறது. அப்படி அநேக விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பிரகாரம் எப்படி இப்படி விதிப்படி நடத்தணுமோ அந்த மாதிரில இந்த சப்தாகத்துக்கு சாமந்தமா எங்க நடத்தலாம், இவ்வளவு விதியோட நடத்துறதுங்கிறது எல்லாராலும் முடியாது, எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய இல்லை. அப்படி எல்லா விதானத்தோடும் கூட நியமத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சப்தாக கிரமத்தை கேட்பதானது பரம பாக்கியத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட கதையை அதுலயும் தீட்சாள் முகமாக கேட்கிறதுங்கிறது சாமான்யமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அது நமக்கு கிடைச்ச பத்தி நாம் எல்லாம் பரம சந்தோஷப்படுகிறோம். அவள் இன்னைக்கு உபக்கிரமிக்கும்படியா சுப்பிரமணியர்கள் சார்பில் நான் பிரார்த்திச்சு கேட்டுக்கொண்டு ஒரு வார்த்தைக்கு நிறுத்திவிட்டேன். கோபிகா ஜீவனஸ்மரணம்.